வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய யாப்புக்கான சட்டம் மூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிப்பு. எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இலங்கையில் கணக்கிடப்பட்ட வாடகை வருமான வரி அறிமுகப்படுத்தப்படும் என சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். இராணுவ செயற்பாடுகளுக்காக ரஷ்யா சென்றுள்ள இளைஞர்களை அழைத்து வருவது தொடர்பில் கலந்துரையாடல். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய யாப்புக்கான சட்டம் மூலம் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து இன்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதியரசர் KD சித்ரஸ்ரீ தலைமையிலான நிபுணத்துவ குழுவினர் இந்த சட்ட மூலத்தினை தயாரித்து ஜனாதிபதியிடம் கையளித்தனர். இலங்கை கிரிக்கெட் சபை எதிர்கொண்டிருக்கும் பிரச்சினைகள் தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக அமைச்சரவை உபகுழு கடந்த வருடம் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் இறுதி அறிக்கையை இன்று கையளிக்கப்பட்டது. இந்த அமைச்சரவை உபகுழுவில் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தலைமையில் மின்சக்தி வலசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர, தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஆகியோரும் அங்கம் வகித்திருந்தனர். அந்த அறிக்கையில் இலங்கை கிரிக்கெட் கட்டமைப்பை முழுமையாக மறுசீரமைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த அமைச்சரவை உபகுழு அறிக்கையினை மையப்படுத்தி அமைச்சரவையால் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இலங்கை கிரிக்கெட் சபைக்கு புதிய யாப்புக்கான சட்ட மூலத்தை தயாரிக்க நிபுணத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதியரசர் KD சித்ரஸ்ரீயின் தலைமையில் இந்த நிபுணர் குழு நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தன்னை பற்றி ஊடகங்களில் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். நாவலப்பட்டிய பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். அண்மையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற ஆளும் கட்சி கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்கு ராஜபக்சவை தான் தாங்கி காலில் பலத்த காயம் ஏற்படுத்தியதாக அவரது மகன் நிலுபோல் ராஜபக்சவும் குணத்திலக்கு ராஜபக்சவும் 4 தடவைகள் ஊடகங்கள் மூலம் என் மீது குற்றம் சுமத்தியிருந்தனர். இந்த குற்றச்சாட்டை நான் வன்மையாக மறுக்கின்றேன். மேலும் அந்த இருவருக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துமாறு எனது வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தியுள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அன்றைய தினம் குணத்திலக்கு ராஜபக்ச அரசு அதிகாரிகள் முன்னிலையில் கடுமையான வார்த்தைகளால் திட்டினார் என்றும் அரசு அதிகாரிகள் முன்னிலையில் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் என நான் அவருக்கு அறிவுரை மட்டும் வழங்கினேன் என்றும் மஹிந்தானந்த அலுத்கமகே மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் வருடம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் இலங்கையில் கணக்கிடப்பட்ட வாடகை வருமான வரி அறிமுகப்படுத்தப்படும் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான அரசு திட்டத்தின் கீழ் அரசாங்கத்தின் வருமான இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக இவ்வாறான வரியினை அறிமுகப்படுத்துவது மிகவும் முக்கியமானது எனவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. கணக்கிடப்பட்ட வாடகை வருமான வரி என்பது ஒரு வீட்டின் உரிமையாளர் வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தால் அவர் பெறும் வருமானத்தின் மதிப்பீடாகும். மேலும் இந்த வரி வீட்டின் மதிப்பின் அடிப்படையில் அல்ல, ஆனால் அதன் மூலம் பெறக்கூடிய வருமானத்தின் அடிப்படையிலானதாகும். 2025ஆம் ஆண்டில் சொத்து வரியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தயாராக இருந்த போதிலும் தற்போதுள்ள தடைகள் மற்றும் நெருக்கடிகள் காரணமாக இந்த வரி முறைமையினை அறிமுகப்படுத்த இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குடியேறியுள்ள மற்றும் ஆளில்லாத வீடுகளுக்கு இந்த வரி விதிப்பு முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது சொத்து வரிக்கு ஏற்ற மாற்றாகும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இந்த வரிமுறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கு உள்ளூராட்சி சபை மட்டத்தில் தரவுத்தளம் ஒன்றை நிறுவுவதில் இலங்கை கவனம் செலுத்த வேண்டும் என்பதுடன் நாட்டில் உள்ள சொத்து உரிமையாளர்களுக்கு சொந்தமான சொத்துக்களின் புதுப்பிக்கப்பட்ட மதிப்பீட்டை தரவுத்தளத்தில் உள்ளடக்கியிருக்க வேண்டும் எனவும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் தரவுத்தளத்தை உருவாக்கும் பணியினை முடிக்க வேண்டும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான திட்டம் இன்றைய தினம் அறிவிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கை ஒன்றுக்கு அமைய இந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டுக்குள் பொது போக்குவரத்து மற்றும் விசேட நோக்கங்களுக்கான வாகனங்களின் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டின் 4ஆம் காலாண்டிற்குள் சரக்கு போக்குவரத்திற்கான வாகனங்களை இறக்குமதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அதே நேரம் 2025ஆம் ஆண்டின் சகல வாகனங்களுக்குமான இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதி அறிக்கை கூறுகின்றது. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டின் கையிருப்பை பேணுவதற்காக வாகனங்கள் மற்றும் ஏனைய பொருட்களின் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த வருடம் முதல் கட்டமாக வாகனங்கள் தவிர்ந்த ஏனையவற்றுக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகளை இலங்கை மத்திய வங்கி தளர்த்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
இராணுவ செயற்பாடுகளுக்காக ரஷ்யா சென்றுள்ள இலங்கையின் முன்னாள் இராணுவ சிப்பாய்களை நாட்டுக்கு திருப்பி வரவழைப்பதற்கு அவசியமான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கான கலந்துரையாடல் எதிர்வரும் வாரத்தில் நடைபெறும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அலி சஃப்ரி குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் அலி சஃப்ரி இதனை தெரிவித்திருந்தார். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள முன்னாள் ராணுவ வீரர்கள் குறித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் கலந்துரையாடினோம். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வெளிநாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய உள்ளிட்ட குழுவினர் ரஷ்யாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார்கள். இது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஜூன் 26 மற்றும் 27 தேதிகளில் ரஷ்யாவில் நடைபெறும். இதேவேளை மியான்மரில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்பதற்கான கலந்துரையாடல்களும் இந்நாட்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு மனு விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு இதுவரையில் விதிமுறைகள் எதுவும் பிறப்பிக்கப்படாத நிலையில் அவர் தனிப்பட்ட முறையில் நீதிமன்ற அவமதிப்பு விண்ணப்பத்துடன் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டிய அவசியமில்லை என மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் அமர்வு தெரிவித்துள்ளது. முன்னதாக ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்படாததால் அவர் தனிப்பட்ட முறையில் முன்னிலையாக வேண்டிய அவசியம் இல்லை என்று ஹிருணிகா பிரேமச்சந்திர சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபர்மன் ஹாசிம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இதனைத் தொடர்ந்து கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் தமக்கு பிணை வழங்கிய நீதவான் உத்தரவு தொடர்பாக பிரதிவாதி ஹிருணிகா பிரேமச்சந்திர ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டதாக மனுதாரர் ஹிசாம் ஜமால்டீன் குற்றம் சுமத்தியுள்ளார். அது மாத்திரமின்றி பிரதிவாதிகளின் நடத்தை தற்போது நடைபெற்று வரும் நீதித்துறை நடவடிக்கைகளில் தலையிடுவதற்கு ஒப்பானது என்றும் நீதி நிர்வாகத்தின் மீது பொதுமக்களின் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்றும் மனுதாரர் ஹிசாம் ஜமால்டீன் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்தியாவின் அதானி நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டுள்ள மன்னார் மற்றும் பூநகரி ஆகிய 2 காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கும் தற்போது அனுமதி வழங்க முடியாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு மற்றும் அவற்றின் ஊடாக சூழலுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தொடர்பாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையால் வழங்கப்பட்ட உரிமத்தின் விவரங்கள் உள்ளிட்டவற்றின் மேலதிக தகவல்களை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இந்தியாவின் அதானி நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டுள்ள பூநகரி மற்றும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு இலங்கை முதலீட்டு சபை கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி அனுமதி கடிதத்தை வழங்கியிருந்தது. இந்த திட்டமானது 442 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டுடன் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இதனூடாக 350 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் பூநகரி மற்றும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு மேலும் பல தகவல்கள் அவசியமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிக்கு எதிர்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் என தேசிய விவசாய சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இந்த பருவத்தில் கீரி சம்பா பயிரிட்டுள்ள விவசாயிகள் மூலம் தரமான அரிசியை பெறுவதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் தெரிவித்துள்ளார். அரிசி தட்டுப்பாடு காரணமாக 1 கிலோ கீரி சம்பாவின் அரிசியின் விலை 320 ரூபாவை தாண்டியுள்ளதோடு இதற்கு மேலதிகமாக சம்பா அரிசிக்கான தட்டுப்பாடும் தற்போதைய சூழ்நிலையில் அதிகரித்துள்ளது. நெல் அறுவடை செய்யும் இயந்திரங்களை பயன்படுத்தி அரிசி உற்பத்தி செய்ய இயலாது என்றும் அதற்கு சில வழிமுறைகளை கையாண்டு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த காலங்களில் கீரி சம்பா அரிசியை உணவகங்கள், உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களில் அதிக அளவில் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது சாமானியர்களும் இந்த அரிசி வகைகளை பயன்படுத்தி வருகின்றார்கள். இதன் காரணமாக கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு நாட்டில் பெரும் கிராக்கி நிலவுகின்றது. எனவே தற்போதுள்ள தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வேலை திட்டம் நாட்டில் தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது.